நாங்கள் தற்பொழுது எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த தொண்டமனாறு செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு பின்னே காணப்படுகின்ற அந்த நீர்ப்பாசன பாலத்துக்கு அருகில் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைய தினம் இந்த பகுதியிலே 2 நாட்களாக தொடர்ந்த மழை காரணமாக அதிக அளவு நீர் இங்கே காணப்படுகின்றது. இந்த இடத்திலே அதிக அளவானவர்கள் அங்கே அந்த ஆற்றங்கரை பகுதியிலே வலை போட்டு மீன் பிடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நிறைய இளைஞர்கள் வந்து வலையினை வீசி அங்கே பல வகையான மீன்கள், ஜப்பான் மீன், பலகு, சிறிய சிறிய மீன்கள் என நிறைய மீன்களை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பார்க்க மிகவும் அழகாக காணப்படுகின்றது. அங்கே பாருங்கள், அந்த வலையிலே அதிகளவான மீன்கள் குறிப்பிட்ட நேரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. பல இளைஞர்கள் இந்த இடத்திலே வந்து சுவாரஸ்யமாக ஒரு பொழுதுபோக்காக இந்த மீன்களை பிடித்து கொண்டிருப்பதை நாங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதில் நின்றிருந்த போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஒவ்வொருவரும் அதிகளவான மீன்களை இதிலே பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு இடமும் இவ்வாறான மழை காலங்களில் இந்த பகுதியிலே அதிகளவான மீன்கள் காணப்படுகின்றன. அங்காலே பெருங்கடல் இந்த ஆற்றுடன் இணைகின்றது. இந்த இடத்திலே அதிகளவான நீர்ச்சூழல் காணப்படுவதையும் நிறைய மக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. இங்கே பாருங்கள், கூடுதலாக எல்லாம் இளைஞர்கள் தான் இங்கே காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய கேட்டபோது ஒரு பொழுதுபோக்காக அவர்கள் தாங்கள் இதை செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். அதேபோன்று அங்கே மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களும் இந்த தொழிலிலே ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். உண்மையிலேயே இதில் வந்து பார்ப்பதன் மூலம் முழுமையான சுயதொழிலியத்தை நீங்கள் நிறைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அன்று இருக்கும். என்னோட சொன்னால், இதில் வந்து அதிக மீன்கள் பிடிக்கின்ற போது அங்கே மீன்பிடி வியாபாரிகள் வந்து இவர்களிடம் இந்த மீன்களை பெற்று செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அவர்களிடம் சென்று நாங்கள் அந்த குறைந்த விலையிலே இந்த மீன்களை உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே இந்த படத்திலே இனி வருங்காலங்களில் தொடர்ச்சியாக இந்த இடத்திலே இவ்வாறான தொழிலில் ஈடுபடுபவர்கள் அதிக அளவில் காணப்படுவார்கள். என்று சொன்னால், இது மழைக்காலம் என்பதனால் இங்கே அதிகளவான நீர் இங்கே காணப்படுகின்றது. இந்த இடத்திலே அதிகளவான மீன்கள் இருப்பது ஒவ்வொரு இடமும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இவ்வாறான காலப்பகுதியில் இதன் மூலம் ஒரு அதிகளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலைப்பாடு காணப்படும். அங்கே இந்த பகுதியிலே அதிகளவான நீர் வரத்து காணப்படுகின்றது. 2 நாட்களும் கொட்டி தீர்த்த மழையினால் நாலாபுரத்திலிருந்தும் வருகின்ற இந்த வெள்ளங்கள் இந்த ஆற்றிலே சேர்ந்து இந்த ஆற்று நீர் உயர்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.